முதல் தேர்தலில் 2016 கேலி பேசினா, உங்கள்கிட்ட 234 தொகுதிக்கு வேட்பாளர் இருக்காப்பா, நிறுத்துவீங்களா முதல்ல? இந்த கேலி ஆரம்பிச்சான். 2016 கடலூர் அந்த இடத்துல ஒரு பெரிய மேடையை போட்டு 234 தொகுதி வேட்பாளர்களையும் ஒரே மேடையிலே அறிமுகப்படுத்தினார் எங்கள் அண்ணன். ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தி அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொன்னார். அந்த தேர்தல் முடிந்தது. 1.1 விழுக்காடு, வெறும் 4.5 லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற்றது எங்கள் நாம் தமிழர் கட்சி. என் அருமை சொந்தங்களை சிந்தித்து பாருங்கள். 4.5 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் காணாமல் போகணும், அல்லது ஏதாவது ஒரு கட்சியோடு சேர்ந்து கூட்டணிக்கு போய் கரைஞ்சி போகணும். ஆனால் என் அருமை சொந்தங்களே, ஒவ்வொரு விஷயத்திற்கும் விதிவிலக்கு என்ற ஒன்று உண்டு. இந்த தேர்தல் களத்திலே நாம் தமிழர் கட்சி தான் அதர் எல்லாவற்றுக்குமான விதிவிலக்கு. ஒவ்வொரு தேர்தலிலும் 1.1, 3.8, 6.8, அடுத்து 8.2 மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக எங்களை மாற்றி நிறுத்தி இருக்கிறீர்கள். நீங்க இதுக்கு முன்னாடி தேர்தல்லாம் 4வது பெட்டி 5வது பெட்டியில கொண்டே போட்டுருவான் எங்க சின்னத்தை. ஆனால் இந்த தேர்தலில் நீ தலைகீழ தக்காளி சோறு தின்னாலும் எங்களுக்கு முதல் பெட்டியிலே வந்துடும் ராஜா, முதல் பெட்டியிலே இருக்கும். நீ ரெட்டல உதயசூரியன் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியும். அதை விட முக்கியமா எங்களுடைய விவசாயி சின்னம் தான் வந்து நிற்கும். நீ தபார், நான் பரம்பரையாக திமுக, நான் பரம்பரையாக அண்ணா திமுக, இப்படியே நீ பேசிக்கிட்டு நீ என்ன பெரிய பரம்பரை? உன் பரம்பரை ராஜராஜ சோழன் பரம்பரை. மழை பெஞ்சா மழை தண்ணி வழிஞ்சு ஓட வக்கில்ல, நம்ம ஊர்ல கால்வாய் சரியாக அமைக்கல. இதை கேட்க வக்கில்லாத நமக்கு என்ன நீ பரம்பரையை பேசுற? பெரிய ராஜராஜ சோழ பரம்பரையாக நாங்கள் திமுக. என்ன திமுக இப்படியே பேசிக்கிட்டாரு, உன் பரம்பரையே இல்லாம அழிச்சிட்டு போயிடுவான் பாத்துக்க. என் அருமை சொந்தங்களை சிந்தித்து பார்த்து வாக்கு செலுத்தணும். போதும் என்கின்ற அளவிற்கு வாய்ப்புகளை வாரி வழங்கிட்டீங்க. திமுக அண்ணா திமுக. நீங்க பேசுறதெல்லாம் நல்லதா இருக்கு தம்பி, கேட்கும் போது நல்லா இருக்கு. ஆனா ஓட்டு போகும்போது எங்களுக்கு கை என்னமோ போய் அங்க ரெட்டலைக்கும் உதயசூரியனுக்கும் போயிடுதுங்கிறான். இந்த கையெல்லாம் இருந்தா தான் என்ன, இல்லாம போனா என்ன? இப்படி போட்டு தானே எங்களை நாசமா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க. எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இப்படி நடு தெருவில் கூட்டத்தை போட்டு கத்த வேண்டும் என்கின்ற என்ன பொறுப்புணர்வு? எங்களுடைய அடுத்த தலைமுறை இங்கே இது போல நடுத்தெருவில் இன்னும் கத்தக்கூடாதுப்பா. அமைதியான வாழ்க்கை, நல்ல சூழல் சொன்னாங்க பாருங்க ஜெபா, எவ்வளவு விஷயங்களை அடுக்குனாங்க. பெருங்குடி குப்பை கிடங்கு, நான் அப்படியே தான் தினமும் அலுவலகம் போவேன். நான் பார்க்கும் போதெல்லாம் என்னை மிரட்டும் அந்த குப்பை கிடங்கு. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா 1 மாதமா இன்னும் நெருங்கி வந்த மாதிரி இருக்கு. நம்ம அப்படியே நம்மளை இதை நெருங்கி நம்ம சாலையை ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு. என்ன பண்ண போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? காசு இருக்கு ராஜா, கோடியாக காசு வச்சிருக்கிற, வங்கியில் போட்டால் வட்டி வரும், திங்க ரொட்டி வருமா? என்ன செய்ய போகிறோம்? ஒரு குப்பையை மேலாண்மை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட நிர்வாகம் இருக்குதா? சிந்திக்க வேண்டாமா? நான் இன்னமும் அவர் என்ன இருந்தாலும் அந்த பெரிய கட்சி தானே. என்னடா உங்க பெரிய கட்சி? என்ன பெரிய கட்சி? டேய், இந்த தமிழ்நாட்டில் வர்ற தேர்தலில் நீ 234 தொகுதியிலையும் இந்த விவசாயி சின்னம் தான் இருக்கும். திமுகவில் இருக்குமா உதயசூரியன் சொன்ன 234 தொகுதியில்? அண்ணா திமுகவில் இருக்குமா ரெட்டலை 234 தொகுதியில்? உன் பிஜேபி தாமரை இருக்குமா? காங்கிரஸின் கை இருக்குமா? எங்க இருக்கும்? ஒரே கட்சி, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழ்நாட்டின் 234 தொகுதியிலும் இங்க நின்று கேட்டிருக்கிற அத்தனை மக்களும் எல்லாருக்கும் இங்கே தான் ஓட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. நீ ஊர்ல கூட வச்சிருப்ப, அங்கேயும் போய் போடு. விவசாயி சின்னத்துக்கு மட்டுமே ஓட்டை போடு. இல்லை என்றால் யாரையும் காப்பாற்ற முடியாது. 96 தேர்தலில் ரஜினிகாந்த் சொன்னார்ல, மீண்டும் அம்மையா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னார். அந்த நிலைக்குத்தான் இன்னைக்கு கொண்டு வந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறான். சிந்திச்சு பார்க்கணும் என் அருமை சொந்தங்களே. இந்த செய்திகள் எல்லாம் எப்படி உருவாக்குறான்னு சமீபத்தில் ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு புத்தகம் தென்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள் அப்படின்னு போட்டு ராஜா, அவர் பேர் வாசுதேவன் நினைக்கிறேன், ராஜா வாசுதேவன். அவர் சன் டிவியில் பல ஆண்டுகளாக நிருபராக வேலை செய்தவர். இவனுங்க எப்படியெல்லாம் செய்தியை உருவாக்குனானுங்க
அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வெட்ட வெளிச்சமாக எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இவன் செய்தி போடுறான்ல, இந்த செய்தியெல்லாம் காரி துப்புவீங்க. எப்படிப்பட்ட செய்திகளை அவர் உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் அவனே வாக்கு மூலமாக கொடுத்துட்டான். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 91 ஆட்சி காலத்தில் இந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த வளர்ப்பு மகன் திருமணம். அந்த வளர்ப்பு மகன் திருமணத்தை எப்படி இவன் வெளியிட்டான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மையார் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த இந்த திருமணத்தை யாரும் பதிவு செய்யக்கூடாது, வீடியோ கான்ட்ராக்ட் எவன்ட்டையும் கொடுத்துடாத, அரசாங்கம் நான் ஒரு 200 பேருக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்குறேன், அவங்க மட்டும்தான் என்னோட வருவாங்க, நாங்கள் நடந்து போவோம் மண்டபத்துக்கு, திருமணம் நடக்கும், இந்த திருமணத்தை பதிவு செய்வதற்கு பாலாஜி வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அது அதை எடிட் பண்ணி பிறகு நாங்கள் தருவோம் இந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செய்தியை மோப்பம் முடிச்சவனுங்க இதை எப்படி இதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு போய் அந்த பாலாஜி வீடியோ ஸ்கூலில் இவன் ஆள் நுழைஞ்சான். அங்கே நுழைஞ்சி அரை மணி நேரத்துக்கு ஒரு கேசட்டுங்க. அந்த கேசட் அப்போல்லாம் 90களில் கேசட்டு டெக்கு 1/2 மணி நேரம் தான் ஓடும் ஒரு கேசட்டு. அவன் ஓடி முடிஞ்சு பதிவான உடனே இங்கே தூக்கிட்டு வந்துடுவான். இங்கே தூக்கிட்டு வந்து தனியாக வேன் வச்சுருப்பான். அதுலேருந்து போட்டு இவன் ஒளிபரப்புனாங்க. திருட்டு பயலோ, 1ஆம் நம்பர் திருட்டு பயலோ. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் என்று பேசக்கூடியவன்லாம் திருட்டு பசங்க. உண்மையிலே சொல்கிறேன், நெஞ்சில் கை வச்சு சொல்லு, நீ அடித்த லூட்டி என்ன, நீ அடித்த கொள்ளை என்ன? என் அருமை சொந்தங்களே, நீங்கள் இப்படியே வியாக்கியானம் பேசி நான் ஒருத்தன் ஓட்டு போட்டால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களாப்பா? நீங்கள் ஒருத்தன் ஓட்டு போட்டால் ஜெயிக்க மாட்டோம்ப்பா. நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு வாக்கு செலுத்தினால் நாங்கள் வெற்றி பெறுவதை எவனாலும் தடுக்க முடியாது. மக்கள் நினைத்தால் அடுத்த நொடியில் மாற்றம். என் அருமை சொந்தங்களை சிந்தித்து பாருங்கள். இதே சிட்லப்பாக்கம் பகுதியில் இப்போ பிரமாதமாக இருக்குது இந்த ஏரி. சிட்லப்பாக்கம் ஏரியை தூர்வாரணும்னு கூப்பிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்களும் போய் அப்போல்லாம் வேலை செஞ்சோம். 19 நினைக்கிறேன். ஐயா நல்ல கண்ணு அப்போ அவருக்கு தள்ளாத வயது, அப்போ வந்திருந்தார் இந்த இடத்துக்கு. அங்கே நாங்கள் களப்பணி செய்தோம். இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏற்ற மாதிரி ஜோதி நகர் 2வது தெரு, அங்கே பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு குப்பை இருந்ததுங்க அந்த இடம். அந்த பார்க்குக்கு பக்கத்தில் 2019 நாங்கள் சுத்தம் செய்து அந்த இடத்த வலை போட்டு உள்ள பூச்செடிகள் அந்த நிறைய நட்டு அந்த இடத்தையே மாற்றணும், அந்த இடத்தின் தன்மையே மாற்றி அந்த இடத்த வேலி போட்டு 2-3 முறை வேலி போட்டோம். அப்பயும் நாசம் பண்ணானுங்க. இதை விட கேவலம் என்னென்னா, அங்கே இருக்கிற ஒரு அதிமுககாரன் நம்ம ஒரு கம்பம் வச்சுருந்தோம், கொடி கம்பம், அங்கே கொண்டாந்து சாணியை கொட்டுறான். ஓம் புத்தி பூரா சாணி தாடா இருக்குது, நீ இதைத்தாடா பண்ணுவ? சாணிக்கு பிறந்த சாணிகளே, நீங்கள் வேறு என்னத்தை செஞ்சிருவீங்க? ஆனால் நாங்கள் அந்த இடத்தை காப்பாற்றி வைத்தோம். இன்றைக்கு இந்த காவல்துறை அங்கே பயன்படுத்திக்கிச்சு. ஆக்சிடென்ட் ஆன 2 வீலர்லாம் கொண்டு வந்து அங்கே நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துலையே பக்கத்துலேயே 2019 ஒரு செயின் ஸ்நாச்சிங் நடந்தது. நம்ம இருக்கிற பக்கத்தில் செயின் ஸ்நாச்சிங்கா? இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமேடா. தாலியை அறுத்துட்டு போயிட்டான், அந்த அம்மாவோட தாலியை அறுத்துட்டு போயிட்டான். இது ஒரு மாதிரி நம்மளுக்கு பரபரப்புன்னு ஆயிடுச்சு. இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்டோம், சட்டுன்னு 1000-2000 ரெடி பண்ணி 10,000 ரூபா ரெடி பண்ணோம். அடுத்த 2வது நாள் அங்கே சிசிடிவி கேமரா போட்டோம். இன்றைக்கி அந்த கோயில் முன்னாடி இருக்கும், அங்கே போய் பார்த்தீங்கன்னா. என் அருமை சொந்தங்களே, இங்கே பல செய்திகளை நாங்கள் இங்கே வேலை செஞ்சுருக்கிறோம். சும்மாலாம் பேசலை, புரியுதா? உங்களெல்லாம் தெரியுமா? இப்போ இன்னைக்கு காலையில் துண்டறிக்கை கொடுக்கும்போது கூட ஒருத்தர் கேட்டார், என்னப்பா 2 பேர் வரீங்க 3 பேர் வரீங்க? இதே தான் போன தேர்தல் அப்போ துண்டறிக்கை கொடுக்கும்போது இதே ராமேஸ்வரபுரத்தில் ஒருத்தர் கேட்டார், என்னப்பா அவன் 10 பேர் 20 பேர் கூட்டிகிட்டு வரான், 40 பேர் வரான், நீங்கள் 2 பேர் 4 பேர் வரீங்களான்னாரு. நான் கூட கோவப்பட்டு சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரமெல்லாம் இல்லை. ரொம்ப யாராருக்கெல்லாம் மானக்கேடாக இருக்குதோ நாங்கள் 4 பேர் வரோம் 2 பேர் வரோங்கிறதுலாம் வீட்டுக்கு ஒரு 1000 ரூபா பணம் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு தானே மானக்கேடாக இருக்குது, நாங்கள் 4 பேர் வர்றது. நீ ஒரு 1000 ரூபா பணம் கொடு, நான் அவன் கூட்டிகிட்டு வர்ற கூட்டத்தை விட பிரமாதமான கூட்டம். இப்போ பறைசையெல்லாம் வச்சோம் பற்றியில், இதை மாதிரி வச்சுக்கிட்டு நல்ல வாழைப்பழம் வெத்தலையெல்லாம் வச்சுக்கிட்டு உன் வீட்டுக்கு வரேன். என்ன கேவலம் இது! ஒழுங்காக வேலை செய்கிறவனையும் கூட என்னடா இப்படிலாம் வரீங்க, ஏன் இப்படி வந்தால் என்ன பிரச்சனை உனக்கு? என் அருமை சொந்தங்களே, இந்த களத்திலே கடுமையான பணிச்சுமைகளுக்கு இடையிலும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலும் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறோம்.
இறுதி வரை வருவோம். அது நீ தோல்வியை தருவ, தோல்வி ஒன்றும் எங்கள் தோல்வி அல்ல. காரணம் என்ன? நாங்கள் உங்களுக்கானவர்கள். நீங்கள் தோல்வியை தந்தால் அது உங்களுடைய தோல்வி, நீங்கள் வெற்றியை தந்தால் அதுவும் உங்களுடைய வெற்றி. எங்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. நாம் தமிழர் கட்சியை ஒட்டுமொத்தமாக உங்கள்கிட்டேருந்து எல்லாரும் பிரிஞ்சு வந்தவன் தான்டா. அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு கட்சியில் நிற்கிறோம் நாங்கள். நீ ஞாபகம் வச்சுக்க ராஜா, உங்களை ஒழிச்சு கட்டாம அதுக்காக உடனே இவன் திட்டுறான் பாரு, அப்படி இல்லை. அரசியல் ரீதியாக உங்களை ஓரம் கட்டாமல் நாங்கள் ஓய மாட்டோம். கடைசியாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பாருங்க, ஆட்சியே முடிய போகுது. இப்போ உங்கள் கனவு என்ன சொல்லுங்க, உங்கள் கனவு என்ன சொல்லுங்க. என்ன 4 வருஷமா தூங்கிட்டு இருந்தீங்களாடா? என் கனவை கேட்டேன். எங்கள் கனவு ஒன்றுதான் என் அருமை சொந்தங்களே, இந்த திராவிடத்தை ஒழித்து தமிழ் தேசியம் மலர வேண்டும், இந்த புலிக்கொடி பறக்க வேண்டும். பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் இம்மண்ணில் தமிழ்குடி என்று நாங்கள் எங்கள் கனவை சொல்றோம். திமுக உடன்பிறப்பு அண்ணா திமுக இருந்தா போய் சொல்லுப்பா, எங்கள் கனவு இதுதான். நிறைவேற்றிருவியா? யாரடா ஏமாத்துறீங்க? ஏமாத்தினது போதாதா? என் அருமை சொந்தங்களே, இன்னமும் ஏமாற போறீங்களா? உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள், உங்கள் வயிற்றிலிருந்து வந்தோம். எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாரும் வேலையை பார்த்துட்டு போயிடலாம். எங்களுக்கு வேலை இருக்கு, சம்பளம் இருக்கு, குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, போயிடலாம். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இந்த குடிக்கு அடிமையாகி எவ்வளவு பேர் போயிருக்கிறாங்கிறது நாங்கள் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டாஸ்மார்க் எப்படி அரசு கைகளில் வந்தது என்கின்ற விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2001 எப்போதும் போல அவங்க ஏலம் விடுறாங்க. அப்போல்லாம் ப்ரைவேட் எடுத்து நடத்துறது சிண்டிகேட். அப்படி ஏலம் விடும்போது இந்த தனியார் முதலாளிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, என்ன பண்ணுறாங்க, அவங்குள்ளே பேசி வச்சுக்கிறான். பேசி வச்சுக்கிட்டு இப்போ சைதாப்பேட்டையில் நான் போய் எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் தான் கேட்பேன், மற்றவெல்லாம் அமைதியாக இருந்துரு. இல்லை நீ வரவே வராதம்பா. போன ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த கடை ஏலம் போச்சுன்னா இந்த ஆண்டு 2,10,000 ரூபாய்க்கு கேட்பான். வேற ஒருத்தனும் கேட்க மாட்டான். இது சென்னையில் மட்டும் நடந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இப்படி தான் பண்ணாங்க. அப்போ எல்லாரும் யோசிச்சாங்க, உக்காந்து யோசிச்சாங்க. இந்த அரசாங்கம் யோசித்தது என்ன செய்வது, எல்லாம் அவன் கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ இதே சன் டிவிக்காரன் இருக்கான்ல, இவன் எடுத்து கொடுத்தது தான் அது. அந்த செய்தியை உருவாக்குனவனும் அவன் தான். அப்போ இதையே அரசே எடுத்து நடத்தக்கூடாது. இவ்வளோ ஒட்டுமொத்த வருமானமும் எவனோ ஒருத்தன் கையில் போதே, நீ அரசாங்கம் எடுத்துக்கியான்னு கேட்டான். அதை பிடிச்சிக்கிட்டாங்க கெட்டியா. எத்தனை தீமைகள் தமிழ்நாட்டில், எத்தனை தீமைகள், அத்தனைக்கும் நீ வேர் தேடி போனீன்னா அறிவாலயத்தில் தான் போய் நிற்கும். ஆக மொத்தத்தில் அந்த வேரை வெட்ட வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். அந்த வேரை வெட்டாமல் நமக்கு விடிவு இல்லை. என் அருமை சொந்தங்களே, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, பேசணும், நிறைய செய்திகள் பேசணும். ஆனாலும் நேரம் குறைவாக இருக்கிறது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். வரலாறு தெரியாத இனம் வரலாற்றில் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை என்று நாம் தமிழ் கட்சியினுடைய மேடையில் நீங்கள் அனுதினமும் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அதை நான் சற்று மாற்றி கூறுகிறேன். உயிரினத்தினுடைய அடிப்படை வரலாறுகளை புரியாத, சிந்திக்க தெரியாத ஒரு இனம் இந்த பூமி பந்தில் அனைத்து விதமான சலுகைகளையும் பெற்று வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. காரணம், என் அன்பானவர்களே, இந்த பூமி பந்திலே ஆக பெரும் இளம் வயதுடைய இனம் மனித இனம். குறிப்பாக தற்போது இருக்கிற நவீன மனிதன் ஹோமோசோபியான்ஸ் என்கிற இனம், அதற்கு முன்பாக ஹோமோ லியாண்டர்தல்ஸ், ஹோமோ எரெக்டர்ஸ் என்கிற இனம் ஒவ்வொன்றாக அழிந்த பிறகு ஹோமோசோபியான்ஸ் என்கிற நவீன மனித இனம் என் அருகாமையில் இருக்கிறது, என்னையும் சேர்த்து. என் அன்பு உறவுகளே, ஹோமோசோபியான்ஸனுடைய இனத்தின் மரபணு ஜோதி மாணிக்கம் என்கிற ஊரில் விருமாண்டிடத்தில் M130 இருக்கிறது. அது ஆக பெரும் தமிழ் பேரினத்தினுடைய பரமகுடி, பரம்பரை குடி. அதனால் இந்த தமிழ் பேரினம் மனித இனத்தினுடைய ஆகச்சிறந்த மூத்த இனம். அதுபோலதான் மனித இனம்
உறவுகளுக்குள் பரிமாறிக்கொள்கிற மொழி உலகிலே ஆகச் சிறந்த முதல் மொழியாக தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிக்கு ஆக பெரும் இலக்கணங்கள் வாய்த்திருக்கிறது, இலக்கியங்கள் வாய்த்திருக்கிறது, வரலாற்று சுவடுகள் வாய்த்திருக்கிறது, செப்பேடுகள் கல்வெட்டுகள் இருக்கிறது. இப்பேற்பட்ட இனத்தினுடைய பூர்வகுடிகள், பரம்பரை குடிகள் ஒரு மொழி சிறுபான்மையினரிடத்தில் அடிமைப்பட்டு வாழ்வது என்பது வெட்கி தலைகுனிய வேண்டியது. காரணம் என்ன? மக்களிடத்தில் ஒரு அரசியல் விழிப்பு இல்லை. என் அன்பு உறவுகளே, வலிமை மிக்க ஒரு இனம் வலிமை இல்லாத ஒரு இனத்தினுடைய இடத்தை ஆக்கிரமிக்கும் என்கிறார் டார்வின். இது டார்வின் கோட்பாடு. அதற்கு நேர் எதிராக இங்கே இருக்கிறது. என்ன இருக்கிறது? வலிமை இல்லாத ஒரு இனம் வலிமை பொருந்திய ஒரு இனத்தை இந்த தமிழக பகுதியிலே ஆக்கிரமித்திருக்கிறது, அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறது. என் அன்பு உறவுகளே, இங்கே நாம் பொறித்து பார்க்க வேண்டிய அரசியல் ஒப்பீட்டு அரசியல். அரசியலில் 6 வகையான அரசியல் இருக்கிறது. தத்துவார்த்த அரசியல் இருக்கிறது, ஒப்பீட்டு அரசியல் இருக்கிறது, எடுத்துக்காட்டிற்காக சோதனை அரசியல் இருக்கிறது, வரலாற்று அரசியல் இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் ஒப்பீட்டு அரசியல் தான் பார்க்க வேண்டும். திராவிட கழகங்களுடைய அரசியல், தமிழ் தேசிய அரசியல், இருவரும் அரசியலுக்குமாக ஒப்பீட்டு அரசியல் நாம் சரியாக மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் பொழுது ஜனநாயகம் பிறக்கும். தமிழ் தேசிய இனத்தினுடைய மொழி தேசிய இனத்தினுடைய ஆட்சிமை தமிழக மண்ணில் உருவாகும். அதற்காக தான் இந்த வேலையை செஞ்சுட்ருக்கோம். என் அன்பு உறவுகளை, ஒரு நாட்டின் அடிப்படை பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடியது, உற்பத்தி செய்யக்கூடியது விவசாயம். அதன் அடிப்படையில் தான் விவசாய சின்னத்தை நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கிறது. 1960 68 வரையிலே இந்த நாட்டினுடைய விவசாய உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தியினுடைய அளவு 46.5% தமிழ்நாட்டிலே விவசாய உற்பத்தியினுடைய அளவாக இருந்தது. ஆனால் 2024-25 விவசாய உற்பத்தியினுடைய அளவு 3.61. ஏன்? அதன் அடிப்படை தேவைகளாக இருக்கிற நீர் மேலாண்மை தற்போது இருக்கிற திராவிட முன்னேற்ற அரசு சிதைத்து இருக்கிறது. என் அன்பு உறவுகளை, 2024-25 காவேரி துணையாறு பகுதிகளிலே தூர்வாருவதற்காக ஒதுக்கப்பட்ட 20 கோடி ரூபாய் லஞ்சமாக பல நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதனால் சரியான முறையில் தூர்வாராதனால் அங்கே அந்த நீர்ப்பிடிப்பில் நெற்பயிர்கள் மூழ்கி விவசாயம் பாழ்பட்டு போனது டெல்டா மாவட்டங்களில். இந்தியாவை பொறுத்தவரையில் 70% விவசாயத்தை நம்பியிருக்கிற ஆக பெரும் பேரினமாக இந்த இனம் இருக்கிறது. இங்கே என்ன நடக்கிறது? விவசாயத்துறை ஒன்று இருக்கிறது. விவசாய மந்திரி MRK பன்னீர்செல்வம் இருக்கிறார். விவசாயத்துறைக்கென்று பட்ஜெட் இருக்கிறது. இந்த ஆண்டு போடப்பட்ட பட்ஜெட்டினுடைய அளவு 46,600 கோடி ரூபாய் பட்ஜெட்டை போடுகிறார். ஒரு நாட்டின் அடிநாதமாக இருக்கிற விவசாயம் செழித்தால் மட்டும்தான் உள்நாட்டு பொருளாதாரம் எழுச்சூறும் தற்சார்பு பொருளாதார கொள்கை அந்த இடத்திலே நிலை பெறும். இங்கே 46,600 கோடி ரூபாய் பொருளாதாரத்திலே 30,000 கோடி ரூபாய் தமிழக அரசு விவசாயிகளுக்கு மானியமாக ஒதுக்குகிறது. நுட்பமான அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் மானியம்? 10 ரூபா பொருளை 15 ரூபாய்க்கு வாங்கி திருப்பி 10 ரூபாய்க்கே விவசாயிகள் கொடுக்குறது. விவசாயத்துக்கான இடுபொருள், உரம், மருந்து இது போன்ற வகைக்கான பொருள்களை அரசே கம்மி விலைக்கு வாங்கி கொஞ்சம் அதிக விலைக்கு விவசாயிகள் கொடுக்குறது. பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா மாநிலத்தில் என்ன நடைபெறுகிறது? அங்கே பட்ஜெட்டினுடைய அளவு என்ன? விவசாய பட்ஜெட்டினுடைய அளவு என்ன? 22,600 கோடி ரூபாய் தெலுங்கானா மாநிலத்தில் ரேவந்த் ரெட்டி ஒதுக்குகிறார். அங்கே ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டொன்றுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் நேரடி உற்பத்தி மானியமாக அந்த அரசு விவசாயினுடைய கணக்கில் செலுத்துகிறது. இங்கே ஏன் இப்படி மானியன்ற பேரில் இவர்கள் விவசாய பொருட்களை வாங்கி விவசாயி கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா ஊழல். 10 ரூபா பொருளை 15 ரூபாய்க்கு வாங்கிறது, திருப்பி 10 ரூபாய்க்கே விவசாயி கொடுக்கறது. இப்போ ஒரு 5 ரூபா நிற்குது இல்லையா? இந்த 5 ரூபா ஊழலுக்காகத்தான் விவசாய பட்ஜெட்டில் எந்த விதமான மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இங்கே பட்ஜெட் ஒதுக்கப்படுகிறது. ஆக விவசாயத்தில் மானிய முறையை ஒழிக்க வேண்டும்.
அதன் அடிப்படையில் நேரடி உற்பத்தி மானியத்தை விவசாயிகளுடைய கணக்கில் நேரடியாக செலுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி விரும்புகிறது. எதிலெல்லாம் ஊழல் இருக்கக்கூடாது? உணவு உற்பத்தியை செய்கிற விவசாயத்துறையிலே ஊழலை மேம்படுத்துகிறது இந்த அரசு. அதனால் விவசாயம் என்பது ஒரு நாட்டினுடைய அடிப்படை உணவு உற்பத்தி கொள்கை. இதில் ஊழல் நடைபெறக்கூடாது என்றால் ஒவ்வொரு விவசாயினுடைய ஒவ்வொரு ஏக்கருக்கும் குறைந்தபட்சம் இவர்கள் ஒதுக்குற 30,000 கோடியில் 20,000 ரூபாய் நேரடி மானியமாக செலுத்தலாம். இவர்கள் திமுக ஆட்சியில் இவர்களுடைய கோட்பாடு என்னவா இருக்கும்? இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன ஒரு 5 விதமான ஒரு செயல்பாட்டை வச்சிருக்கிறார். 5 விதமான ஒரு சொற்சொடர்களை வைத்திருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநில சுயாட்சி, பெண்ணிய உரிமை, இந்திய எதிர்ப்பு, இது போன்ற ஒரு 4-5 சொற்சொடர்களை வைத்திருக்கிறார். மாநில சுயாட்சி என்றால் அதற்கான வரையறை என்ன என்றால் எதுவும் தெரியாது. இந்திய எதிர்ப்பு 1938 செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்திக்காரன் முழுவதுமாக இங்கே நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறான். அதே வேளையில் அன்பான உறவுகளே, தனிமனித விடுதலை தான் விடுதலின் அளவுகோல் என்று திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூக்குரலிடும். இங்கே பெண்ணி உரிமை பேசுகிறவர்கள் இன்றைக்கு பெண்கள் நட்ட ராத்திரியில் அவர்கள் விரும்புகிற இடத்திற்கு சொந்த இடத்திலிருந்து வெளியே வந்து நிற்க முடிகிறதா? இல்லை. காரணம் என்னவென்றால், பெண்ணி உரிமை போற்றுவர்கள் பெண்ணிற்கான அந்த அடிப்படை அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து, அதிகாரத்தை நிலைப்படுத்தி, அவர்களுக்கான சரிசமமான இடஒதுக்கீட்டை வழங்கி அதை செயல்படுத்த இவர்கள் தவறுகிறார்கள். என் அன்பான உறவுகளே, நாளொரு பொழுதுமாக பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடந்தேறுகிறது. பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என்கின்ற பெண்ணின் 7 பருவத்திலும் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை நடைபெறுகிறது. நேற்றைய செய்தித்தாள் அறிக்கை 2024-25 217 வெறும் சிறு பிள்ளைகள் 10லிருந்து 6 வயதுக்குள்ளான பிள்ளைகள் மீது பாலியல் வன்புணர்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. 2019 2021 வரையில 13,13,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். என அன்பான உறவுகளே, 8,000 பேர் பாலியல் வல்லுறவுகள், அந்த சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? பெண்ணிய உரிமை பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம், தனிமனிதரே விடுதலையின் அளவுகோல் என்று போற்று புகழ்கிற இந்த பிரியார் திராவிட கழக அச்சாணிகள் இதற்கான என்ன பதிலை சொல்ல போகிறார்கள்? அதற்கு நேர் எதிராக நாம் தமிழர் கட்சி என்ன செய்கிறது? அதிகாரத்தின் ஊடாகத்தான் பெண்கள் அவருடைய பாதுகாப்பை உணர முடியும் என்பதற்காக சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் 117 இடங்களை சரி சமமாக பிரித்தளிக்கிறது. என் அன்பு உறவுகளே, 1996 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சட்டமன்ற பாராளுமன்றத்தில் சரியாக 33% இடஒதுக்கீட்டிற்கான ராஜ்யசபா பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீட்டு மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்றியது. ஏதோ ஒரு பல்வேறு காரணங்களுக்காக அதை பிஜேபி அரசு தள்ளி அந்த திட்டத்தினுடைய நோக்கத்தையே ஒழித்து கட்டியது. 2023 இதே பிஜேபி அரசு பாராளுமன்றத்திலும் ராஜ்யசபையிலும் பெண்களுக்கு பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 33% உள் ஒதுக்கீட்டுடன் கூடிய இடஒதுக்கீட்டினுடைய சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது. அப்போ அன்னைக்கு செய்த சட்டத்தினுடைய முரண்பாடும் இன்றைக்கு செய்த சட்டத்தினுடைய செயல்பாடும் என்ன உங்களுக்கு இணக்கம் உங்களுக்கு வந்து போச்சு? ஏன் கேட்டீங்கன்னா, பெண்கள் எழுச்சி உறுகிறார்கள், பெண்கள் கல்வி உறுகிறார்கள், பெண்கள் தன்னுடைய உரிமையை நேரடியாக ஆட்சியாளர்களும் கேட்டு பெறுவதற்கான தகுதியை பெற்றுவிட்டார்கள். அதனால் இடஒதுக்கீடு அவசியமாகிறது. ஆனால் எந்த விதமான சட்டத்திற்கு உட்படாமல், எந்த விதமான சட்டத்தை எதிர்கொள்ளாமல் பெண்களுக்கு சரிசமமாக சட்டமன்ற பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீட்டை தந்த ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி. நீ சட்டம் போடணும், அது தேவையான அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. என் அன்பார்ந்த உறவுகளே,
இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசங்களில் ஒரிஷாவில் பெண்களுக்கு என்று சட்டமன்ற பாராளுமன்றத்தில் எந்த விதமான இடமும் இல்லை. மிசோரத்தில் 15% பேர் கொடுக்குறான். 20 மாநிலத்தில் பெண்களுக்கு சட்டமன்ற பாராளுமன்றத்தில் 20% பேர் தான் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அந்தந்த மாநிலம் வழங்குகிறது 20 மாநிலத்தில். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான், அதுவும் ஒரே கட்சி தான், நாம் தமிழ் கட்சி தான் சரிசமமாக 50% பெண்களுக்கு 50% ஆண்களுக்கு, ஆண் பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் என்கிற கோட்பாட்டில் இந்த வேலையை செய்கிறது. இதற்காக பெண்ணி உரிமை பேசுபவர்கள் வெட்கப்படணும். ஏன்னு கேட்டினா பெண்களுக்கு என்ன செய்யணும், பெண்களுக்கு அடிப்படையில் என்ன செய்யணும்? பெண்கள் கருப்பை அறுத்து விட்டால் மனித உற்பத்தியே உங்களுக்கு நடைபெறாத. இப்பேற்பட்ட தத்துவத்தை உதிர்த்த இவை ராமசாமியுடைய வழித்தோன்றல்கள் பெண்ணி உரிமை பேசுகிறார்கள். என் அன்பு உடன் பிறந்தார்களே, நாம் தமிழ் கட்சி உருவாக்கத்தினுடைய நோக்கம் என்ன? இனம் வடகிழக்கு மாகாண பகுதியில் அழித்தொழிக்கப்படுகிறது. நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். நாங்கள் ஏன் மேடையை போட்டு மக்களை விழிப்படை செய்து எதிர்வரும் காலங்களில் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பற்றி சட்டமன்ற பாராளுமன்றத்துக்கு ஏன் பேக துடிக்கிறோம்? இதை நீ உற்று கவனிக்கணும். வடகிழக்கு மாகாண பகுதியில் ஈழ இனப்படுகொலை 2009 நடந்து முடிகிறது. அப்போ ஐநா பாதுகாப்பு குழு என்ன பண்ணுது? பான் கி மூன் பொதுச் செயலாளரோட தலைமையில் ஒரு 3 பேர் கொண்ட ஒரு நவீன அறிக்கையை தயாரிப்பதற்காக 3 பேர் கொண்ட குழு வந்து இலங்கைக்கு அனுப்புகிறாங்க. அதில் இந்தோனேஷியாவுடைய ஒரு முக்கிய பிரமுகர் மார்ஷுக்கு தர்ஷ்மன் அப்படின்ற ஒரு பேர், அவர் உள்ளே போகிறார். அவர் போய் முழுமையாக விசாரிச்சு 1960 2009 வரையில் இலங்கை வடகிழக்கு மாகாண பகுதியில் 170 முறை இனப்படுகொலை நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இது கணக்கு. அவர் என்ன அறிக்கை தரார் தெரியுங்களா? ஐநா மன்றத்தில் இனப்படுகொலை என்று ஒன்று நடக்கலை, மனித சமூகத்திற்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குது அப்படின்னு போட்டு முடிச்சிட்டார். இங்கே என்ன செய்தி? தமிழர்கள் அந்த இடத்தில் ஒரு ஓர்மை எண்ணம் கொண்ட ஒரு நிலை பெற்ற சிந்தனையோடு இல்லாமல் அந்த நிலப்பரப்பு முழுவதும் இன்றைக்கு ஜேவிபி கையில் போயிட்டு இருக்கு. அதனால் தமிழர்கள் மத்தியில் ஒரு ஓர்மை எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு இடங்களிலும் இந்த ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. என் அன்பான உறவுகளை, பல பேர் தமிழ் தேசம் பேசுகிறான், பல பேர் ஒத்த சீட்டுக்காக தமிழ் தேசம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், 2 சீட்டுக்காக தமிழ் தேசம் பேசுகிறார்கள். இதே அண்ணன் திருமாவளவன் 2001 சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கும்போது அவர் பேசுகிறார், மலிவிலில் மது கிடைக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மலிவிலில் கஞ்சா கிடைக்குமான்னு கேட்டவர் யார்? அண்ணன் திருமாவளவன். அந்த செய்தி இன்னும் சட்டமன்ற அவை குறிப்பில் இருக்குது. என் அன்பான உறவுகளே, தமிழ் தேசம் பேசுகிறவர்கள் அடிக்கடி இந்த உணர்வை ஊட்டி மக்களிடத்தில் வாக்கை பறித்தவர்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இலங்கை பேரினவாத அரசினுடைய தலைவர் ராஜபக்ஷவை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி நாங்கள் தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறியவர்கள் என்ன செய்தார்கள் என்று யோசித்து பார்க்க முடியுமா? இல்லை அதற்கான ரிசல்ட் என்னென்ன விடை என்றது என்ன என்றது உங்களுக்கு தெரியுமா? காரணம் என்ன? அவனை எதுவுமே செய்ய முடியாது, சர்வதேச சட்டம் அதற்கு அனுமதிக்காது. 2002 ரோம் பிரகடனத்தில், அதாவது நெதர்லாந்தில் ஹெக் என்கிற அந்த சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவியல் சட்ட அந்த 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 விசாரணையை மேற்கொள்வதற்கான அந்த சட்டத்தில் இலங்கை கையெழுத்திடலை. அதனால் இலங்கை அதிபராக இருக்கிற ராஜபக்ஷவை அந்த நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் நிறுத்துவதற்கான சர்வதேச சட்டம் அனுமதிக்காது. அதனாலே அவனுக்கு தண்டனை பெறவும்ல, விசாரணையும் கிடைக்கும் இல்லை. நெதர்லாந்து சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஆகப்பெரும் ஆட்சியாளர்கள் இந்த ஈழ இனப்படுகொலையில் எத்தனை பேர் இறுதிக்கட்ட போரில் அடிபட்டு சத்தவன் ரத்தம் வழிஞ்சு ஓடிட்டுருக்கு. பொதுமக்கள், தொப்புள்குடி உரைகள், பூர்வுடி மண்ணில் மைந்தர்கள், தமிழர்கள் ரத்தம் ஓடிட்டுருக்கு. கட்டுறதுக்கு ஒரு துணியை அவர்கள் தருவதற்காக அருகாமையில் இருக்கிற நபர்கள் தருவதற்கு அந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு அனுமதிக்கலை. இப்பேற்பட்ட இனத்தின் வழி சுமந்து வந்தவர்கள். ஆக எங்களுடைய நிலத்தில் எங்களுடைய அந்த அதிகாரத்தை பகிரும்போது நாங்கள் வலிமை பெறுவோம், நாங்கள் எங்களுக்கான அரசியலை முன்னெடுப்போம். அதனால தான் நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னத்தில் வாக்களிப்பதற்காக ஒவ்வொரு தெருவாக, ஒவ்வொரு வட்டமாக, பேரூராக, ஒவ்வொரு தொகுதியாக பெருங்கூட்டத்தை இட்டு நாங்கள் மக்களிடத்தில் விழிப்பை ஏற்படுத்துகிறோம்.
என்றைக்காவது ஒரு நாள் வெல்லுவோம். ஏனென்றால் நாங்கள் எடுத்து வைக்கிற தத்துவம் ஆகச்சிறந்த தத்துவம். என் அன்பானவர்களை கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உலகத்தில் 20ஆம் நூற்றாண்டில் ஆகச்சிறந்த மனிதனாக அம்பேத்கர் அவர்கள் திகழ்ந்தார். 21ஆம் நூற்றாண்டில் ஆகச்சிறந்த மனிதனாக தலைவர் சீமான் அவர்கள் திகழ்வார்கள் என்பதை சொல்லி எதிர்வரும் காலங்களில் அவர் வைக்கிற சீமான் வைக்கிற அரசியலை எந்த விதமான அரசியல் கட்சியும் புறக்கணித்து செல்ல முடியாது. அற்புத தத்துவம். கொஞ்சம் காலக்கெடு ஆகும். கூகுளினுடைய சிஇஓ சொல்கிறார், சுந்தர் பிச்சை சொல்கிறார். என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா, ஒரு கடினமான ஒன்றை தேர்ந்தெடுங்கள், அதில் போட்டி இருக்காது, ஆனால் வெற்றி கிட்டும்போது அது தூய்மையாகவும் நிலையானதாகவும் இருக்கின்றார். அதனால் நாங்கள் கொஞ்சம் தூய்மையாகவும் நிலையான வெற்றி பெறுவதற்காக கொஞ்சம் தாமதப்படுத்தி வெற்றி கிட்டினாலும் தோல்வி அடைந்தாலும் தோல்விக்காக நாங்கள் சரணடையவில்லை என்பதை உணர்த்தி எதிர்வரும் காலங்களில் நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களித்து தெருவோரம் கத்துகிற இந்த பிள்ளையினுடைய அந்த குரலுக்கு சற்றேனும் ஒரு துளி நீரை கொடுங்கள் என்று அந்த நீர் வாக்காக இருக்கும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ்நாட்டோட சிக்கல் என்னன்னா திராவிடம் தான், தீர்வு தமிழ் தேசியம். நீங்கள் தமிழ்நாட்டோட சிக்கல்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதில் வேற எதையுமே சொல்ல தேவையில்ல. திராவிடம் தான் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய சிக்கலே. அதை தொடச்சி தூர போட்டுட்டோன்னா, தமிழ் தேசியம் உள்ளே வந்துருச்சுன்னா எல்லா சிக்கலுக்கும் தீர்வு வந்துடும். ஒன்றும் இல்லை, இந்த திராவிடம் 70 ஆண்டு காலமாக இந்த திராவிட ஆட்சி நடந்துட்டு இருக்குது. தமிழர்களுக்கு என்ன பலன் கண்டீங்க? எந்த பலன் நடந்தது? ஏதாவது உழைப்பால் உயர்ந்ததுக்கு ஏதாவது சான்று இருக்கா? இல்லை கஷ்டப்பட்டு காலையிலேருந்து வேலைக்கு போகிறோம், 5 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், 6 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், காலையிலேருந்து வேலைக்கு போய் வீட்டுக்கு வரும்போது இரவு 7 மணிக்கு வீட்டுக்கு வரோம். ஆனால் நம்மளால் ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. கடைசி வரைக்கும் 20ஆம் தேதி வந்தால் ஒரு பற்றாக்குறை வருது, திருப்பியும் 10 நாளைக்கு ஒரு கடன் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு தான் அடுத்த கட்டத்துக்கு தான் நகருது. ஆனால் இதே இந்த மாற்று மாநிலத்திலேருந்து வந்து ஆளக்கூடியவங்க எப்படி வந்தாங்கன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. திருட்டு ரயில்னு சொல்லுவாங்க, ரயில் திருடு கிடையாது, வந்தவர் தான் திருடரு. திருட்டு ரயில் ஏறி வந்து 10 பைசாவுக்கு காசு இல்லாத ஆள் இன்னைக்கு அவங்களோட குடும்பம் எப்படி இருக்குது, எந்த செழிப்போடு இருக்காங்க. அது திராவிடம். நீங்கள் திராவிடத்தை கொண்டு வந்து நீங்கள் உதயசூரியனாக இருக்கட்டும், இல்லை ரெட்டையிலேருந்து வந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வரும்போது பெரிய பணக்காரரோ பெரிய பொருளாதார மேதைகளோ கிடையாது. இன்றைக்கி அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, நீங்கள் எந்த இடத்துல, அவங்களுக்கு ஓட்டு போட்ட நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை சற்று சிந்திச்சு பாருங்கள். ஏதோ எங்கள் தலைமுறையை தான் நீங்கள் ஓட்டு போட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. நாளைய வர தலைமுறைக்காவது நல்ல ஒரு கல்வி, சுகாதாரமான ஒரு மருத்துவம், சிறந்த வழியில் நல்ல ஒரு குடிநீர், சுகாதாரமான குடிநீர் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இன்றைக்கி வரைக்கும். ஏன் எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்க முடிஞ்ச இந்த திராவிட அரசால் எதுக்காக குடிநீரை, தரமான குடிநீரை இலவசமாக கொடுக்க முடியல? ஏன் தரமான கல்வியை இலவசமாக கொடுக்க முடியல? ஏன் தரமான மருத்துவத்தை இலவசமாக கொடுக்க முடியல? எல்லா இடத்துலையும் மருத்துவம் இலவசமாக தானே கொடுத்துருக்கோம். இதில் என்ன பெரிய சிக்கல்னா, மருத்துவம் இலவசமாக கொடுத்துருக்கேன். ஏன் எந்த ஒரு முதலமைச்சர் உடம்பு சரியில்லைனாலும், எந்த ஒரு அமைச்சர் சரியில்லைனாலும் எதுக்கு அப்பலோவுக்கு போகிறாங்க, எதுக்கு காவேரிக்கு போகிறாங்க? நீ தான் மருத்துவத்தை தரமாக கொடுத்துருக்கிய, அப்போ நீ அதுக்கு போக மாட்டேன்ற. அப்போது உங்களோட நீங்கள் நடத்தக்கூடிய ஆட்சியிலேயே இந்த மருத்துவம் இவ்வளோ கேவலமாக இருக்குது, அந்த அளவுக்கு நம்ம தரமாக கொடுக்கலன்றது உங்களுக்கே தெரியுது. அதனால தான் நீங்கள் அப்போலோவுக்கு தனியார் மருத்துவத்தை தேடி அலையிறீங்க. சரி, அந்த தனியார் மருத்துவம் தான் நம்ம தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருக்கா அப்படின்னா கிடையாது. தனியார் மருத்துவம் போகிறது வந்து இதே இவங்க தெலுங்கர்கள்கிட்ட தான் இருக்குது. அதே தனியார் மருத்துவத்தை விடுங்க. சரி, அதே நம்ம ஒரு தியேட்டருக்கு சினிமா பார்க்க போகிறோம், ஒன்றும் இல்லைங்க. இப்போ சமீபத்தில் வந்த சல்லியர்கள்ன்ற திரைப்படம், அந்த திரைப்படம் தமிழ் தேசிய ஒரு நர்ஸு என்ன பண்ணுறாங்கன்றத நம்ம ஈழத்தில் நடந்ததை காட்டக்கூடிய ஒரு திரைப்படம், உண்மை வரலாறு. அதுக்கு இங்கே இருக்கிற எந்த தேட்டரும் எந்த மாலும் அனுமதி கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே நடத்தக்கூடிய அத்தனை திரையரங்குகளும் எஸ்பிஐயாக இருக்கட்டும், அது தெலுங்குறது. எதே சினோபோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அது பார்த்தா வங்காளத்தோட வருது. அதே இதுக்கு நீங்கள் இன்னொரு திரையரங்க ஏவிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஐநாக்ஸு, இது மலையாளி. இது சரி, தியேட்டர் தான் உரிமையாளர்கள்லாம் வந்து வேறு மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் புக் பண்ணக்கூடிய டிக்கெட்டு, புக் மை ஷோன்னு ஒரு டிக்கெட்டு, அது யாரோடதுறான்னு கேட்டால் அதுவும் வங்காளத்தோடுது.
அப்போ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் எங்கடா தமிழ் முதலாளிகள் எங்கடா போனாங்கன்னு கேட்டால், இங்கேருந்து நீங்கள் ஈரோடுக்கு போனீங்கன்னா அங்கே மஞ்சள் விளைவிச்ச தமிழ் முதலாளிகள் இங்கே எவனுமே கிடையாது. இன்றைக்கி அத்தனை பேருமே உள்ளே வந்து இந்திக்காரன் இறங்கிட்டான். இன்றைக்கி ஃபுல்லாக அவன் பார்த்துட்டு இருக்கிறான். இதே நீங்கள் சென்னைக்குள்ளே போனீங்கன்னா சவுகார்பேட்டு, அது தனி தீவாக இந்திக்காரங்கிட்ட போயிடுச்சு. அதே கொஞ்சம் இந்த சைடு வந்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னையில் குறைஞ்சபட்சம் எல்லா வேலைக்கும், கட்டிட வேலையிலேருந்து ஒரு மேஸ்திரி வேலையிலேருந்து இல்லை ஒரு எலக்ட்ரிஷியன் வேலையிலேருந்து ஒரு உணவகத்தில் போய் நீங்கள் உணவு வளர்ந்துறதா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்நாக்ஸ் கடையில் போய் ஒரு டீ கடையில் போய் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, அத்தனை கடையிலையும் இன்றைக்கி இந்திக்காரங்க தான் இருக்காங்க. இந்திக்கார முதலாளி வந்துட்டான். சரி, கோயம்பேடுக்காவது காய்கறி விற்று பொழைக்கலான்னு பார்த்தா அங்கே பாதி முதலாளிகள் இந்திக்காரன் தான் இருக்கான். இப்படியே தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படா தமிழ் அழியும்னு கேட்டால் இப்படி தான் அழியும். கொஞ்சம் கொஞ்சமாக உன் மாநிலத்தை ஒருத்தவனா உள்ளே வரும்போது இன்றைக்கி 1.5 கோடி பேர் உள்ளே வந்துட்டான். அண்ணன் சொல்கிற மாதிரி 65 லட்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுத்தாச்சு. அப்போ எப்படி போவான்? அடுத்தது நீ அவங்ககிட்ட தான் அடிமையாக இருக்கணும். அதுதான் உணர்த்தப்படுது. நீங்கள் என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? பள்ளிக்கூடத்தில் எதுக்கு அண்ணன் வந்து இந்த பாடத்திட்டமே சரியில்லை, எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நடக்கிற பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கோங்க. காந்தி வேஷம் போடுறது, காமராஜர் வேஷம் போடுறது, கக்கன் வேஷம் போடுறது, இந்த மாதிரி வேஷம் கட்டுறதுக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையா? காந்தி மாதிரி வாழணும், காமராஜர் மாதிரி வாழணும், கக்கன் மாதிரி வாழணும்னு கற்றுக் கொடுக்கல. அது கற்றுக் கொடுக்காத விளைவு தான் இன்றைக்கி 8ஆம் கிளாஸ் பையன் அருவாலை தூக்கிட்டு ஸ்கூலுக்குள்ளே போகிறான், 10ஆம் கிளாஸ் பையன் கஞ்சா அடிக்கிறான். அதுக்கு காரணம் என்ன? உன் கல்வி முறை சரியில்லை. அதை நீ மாற்றணும். அதுதான் அண்ணன் மாற்றணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஊழல். நீங்கள் எதில் ஊழல் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தொகுதிக்கான டிஆர் பாலு எம்பி இருக்காரு. அவர் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தார்? கலைஞர்கிட்ட கார் ஓட்ட வந்தவர். இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ மதிப்பு? ஏது அவருக்கு இவ்வளோ சொத்து? திமுக ஆட்சி ஆள்றாங்களா அத்தனை பேர் பெரிய மன்னர்களா? இல்லையே, எல்லாருமே அடிமட்ட ரேட்டிலேருந்து வந்தவங்க தானே. இன்றைக்கி அவங்க போகிற ஃபார்ச்சூன் காரு, ஒரே ஒரு வட்டச் செயலாளர் இல்லை ஒரே ஒரு வார்டு பிடிச்சிட்டானா அவன் அடுத்த 6 மாதத்துலேயே ஒரு ஃபார்ச்சூன் கார் வாங்கிறான். எப்படி வாங்குறான்? அப்போ மக்களுக்கான நிதி, ஒதுக்கப்படுற நிதி எங்கே போகுதுன்னா இவங்ககிட்ட தான் போகுது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலத்தில் ஆட்சி செஞ்ச இந்த இரு திராவிட கட்சிகளும் ஆட்சி செஞ்சதில் 4.5 லட்சம் 5 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருந்தாங்க. ஐயா வந்தார், 4.5 லட்சம் கோடி வெறும் 4.5 வருஷத்தில் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடினா இப்போ தமிழ்நாட்டோட கடன் தொகை 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இப்போ 10 லட்சம் கோடி என்னையா நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால், ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி ஒரு கணக்கு கொடுக்குறான். கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கிட்டத்தட்ட கணக்கில் வரலை. அது கணக்கு எங்கே போச்சுன்னு ஆர்பிஐ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பத்திரிகையில் கொடுக்குறான். அப்போ அந்த கணக்கெல்லாம் எங்கே போச்சுன்னா எல்லாம் திராவிடம் இவங்களோட தான். எங்கேருந்து வந்தாங்களோ ஓங்கோல்லேருந்து வங்கத்துக்கிட்டு தான் போச்சு. ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் தமிழ் 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 புலம்புறீங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை தம்பி அப்படின்னா நீங்கள் ஓட்டு போடணுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஒருத்தவன் காலையில் பல்லு விளக்குறதுக்கு ஏந்திரிச்சு பல்லு விளக்குறான். பல்லு விளக்கிட்டு பைப்பை திறக்கும் போது ஒரு பாட்டு ஒன்று வருது. உடனே அந்த பாட்டை கேட்குறதுக்கு பைப்பை திறந்து விட்டுட்டு போயிடுறான். பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு இடைவெளியில் எல்லாரும் தண்ணிக்காக நிற்கிறாங்க. ஒரு பைப் அடிக்கிட்ட தண்ணி வருமா அப்படின்னு எதிர்பார்த்து தண்ணி வரலை. அப்போ தான் இவனுக்கு தெரியுது, ஆஹா நம்ம தண்ணியை திறந்து விட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு போய் அந்த தண்ணி அங்கே மூடுறான். இங்கே பைப்புலேருந்து தண்ணி வருது அந்த மக்களுக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? நீ ஒருத்தவனும் மாறினா மட்டும்தான் நம்ம இங்கே நல்லாட்சி அமைக்க முடியும். நல்லாட்சி எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீ ஒருத்தனும் நல்லவனுக்கு ஓட்டு போடு. நல்லவனுக்கு ஓட்டு போட்டால் நல்லாட்சி நடக்கும். ஒன்றும் இல்லை, காக்கைக்கு பெரிய அறிவாளி இருக்கிறதுலே பறவைகளில் காக்கை தான். ஆனால் அந்த காக்கைக்கு தான் கூட்டில் இருக்கிறது குயிலோட முட்டைன்னு தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லாருமே தமிழை படிச்சுட்டு தமிழில் எழுதிட்டானா அவன் எல்லாருமே தமிழன்னு நினச்சி நீங்கள் மாறி ஓட்டு போட்டுடுறீங்க. தயவு செய்து அந்த மாற்றத்தை மாற்றுங்க. இன்னொருத்தர் இருக்கார், இப்போ புதுசாக நம்ம இடத்துல ஒருத்தர் வந்தார். இப்போ அவர் என்னென்னா ராஜராஜ சோழன்லாம் வந்து ஆரி அடிமை அப்படின்றாரு. அவருக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அந்த சிறுத்தை அவருக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இந்த டாபர்மேன் இருக்கு இல்லையா, டாபர்மேன் நாய் வந்து பெரிய அறிவாளிய நாய். எல்லா போலீஸ் ட்ரைனிங்லேயும் அதை வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த டாபர்மேன் நாய்க்கு தான் வாளுன்னு தெரியாதான், அதுக்கு அதை பிடிச்சே கடிச்சிட்டு இருக்குமா. அதனால தான் டாபர்மேனுக்கு அந்த வாளை வெட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கு நம்மளுக்கு நடக்கக்கூடியது என்னன்றதே அறியாமையாலேயே இவன் டாபர்மேன் நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஏங்க இது நானும் பார்த்துட்டேன். 1999லேருந்து இன்றைக்கி 2026 வெறும் 2 சீட்டு 4 சீட்டு 6 சீட்டு தான். ஐயா
தக்காளி சாதம் கூட 5 ரூபாயிலேருந்து 50 ரூபா ஆயிடுச்சியா. தயவு செய்து வெளியில் வந்துட்டு உங்களுக்கான இந்த இனத்துக்கான ஆட்களை தேடுங்க. தயவு செய்து நாம் தமிழர் கட்சின்றது தமிழர்கள் ஆட்சி மலரணும், தமிழ் தேசியத்தை உருவாக்கத்துக்கு பாருங்க. நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.